தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஒரு ஐபோனை நம்ம துபாயில போய் வாங்கிட்டு வந்துடலாம், இன்னுமே சீப்பா இருக்கும். எஸ், எப்படி என்னன்ற எல்லா விஷயமும் தெரியணுமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐபோனுக்கும் துபாய்க்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஐபோன் இந்தியாவில் லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லி அதோட பிரைசிங் அனௌன்ஸ் பண்ணதை பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஷாக்கிங் நியூஸ் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியாவில் அதோடைய விலை எக்கச்சக்கமாக இருக்குங்க. அதாவது ஐபோன் 12 விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய் அப்ராக்சிமேட்லி. அண்ட் ஐபோன் 12 ப்ரோவுடைய விலை 1,20,000 ரூபாய். இப்போ இது வரைக்கும் நீங்கள் ஒரு கிட்னி கொடுக்க தயாராக இருந்தவங்க இனிமேட்டு 2 கிட்னி கொடுக்க வேணும் அப்படின்றத தான் அவங்க இன்டெரக்டாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் தான் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர், நீங்கள் ஏங்க 2 கிட்னி கொடுக்கணும், நம்ம ஒரே கிட்னி கொடுக்கலாம், துபாயில போய் வாங்கிக்கலாம் அப்படின்றது போல. ஏன்னா இதே ஐபோன் 12 ப்ரோ உடைய விலை துபாயில 84,000 ரூபாய். எஸ், எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. இன்ஃபேக்ட் ரீசெண்டா ஒரு ரிசர்ச்ல கூட சொல்லியிருக்காங்க, இந்த ஐபோன் உடைய விலை உலகத்திலேயே எங்கடா அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியால தான். அவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு. யூஎஸ்ல லான்ச் பண்ண பிரைசிங்கும் இந்தியாவில் லான்ச் பண்ண பிரைசிங்கும் நீங்க கணக்கு வச்சு பாத்தீங்கன்னா ஏணி வச்சு இல்ல, லிஃப்ட் வச்சா கூட எட்டாவது அளவு இருக்கு. இந்த கால்குலேஷன் இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா ஐபோன் 12 ப்ரோ உடைய விலை 84,000 ரூபாய். இங்க இருந்து துபாய்க்கு நீங்க நவம்பர் 8ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அந்த போன் அங்க அறிமுகப்படுத்த போறாங்க. அப்போ நீங்க போறதுக்கு இப்போ புக் பண்ணீங்கன்னா கூட அப்ராக்சிமேட்லி ஒரு சில ஃபிளைட்ஸ் எல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படியும் 20,000 ரூபாய்க்கு நீங்க போயிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? சோ 84,000 ரூபாய் போன் விலை, 20,000 ரூபாய் நீங்க போயிட்டு வர செலவு, அதுக்கப்புறமா இன்னொரு 10,000 ரூபாய் நீங்க அங்க போறது, காரு, சாப்பிடுறது, இதெல்லாம் கூட வச்சுக்கோங்க ஒரு நாள். இதையும் சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னாலும் கடைசியா உங்க கையில 8,000 ரூபாய் மீதம் இருக்குங்க. இந்தியாவில் அவ்வளோ விலை ஏற்றிருக்காங்க. இதற்கான காரணம் என்னன்னா, இப்போ ரீசெண்டாக ஜிஎஸ்டி எல்லாம் ஹைக் பண்ணாங்க. பிளஸ் இந்த ஐபோன் எல்லாமே முழுக்க முழுக்க மேட் இன் சைனா. சைனால இருந்து தான் மேக்ஸிமம் இம்போர்ட் பண்றாங்க. இம்போர்ட் பண்றதுனால அந்த இம்போர்ட் டியூட்டிஸ்ல இருந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் விழுது. நிறைய டாக்ஸும் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது போல அதுவும் வந்து இருக்கு. இதெல்லாம் சேர்ந்ததுனால தான் இந்தியாவில் ஐபோனுடைய விலை இவ்வளோ வச்சிருக்காங்க. நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக ஆப்பிள் ஆன்லைன் ஸ்டோர் லான்ச் ஆனதுனால இந்தியாவில் ஸ்பெஷலி இந்த ஐபோனுடைய விலையெல்லாம் கம்மியாகும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அதற்கு நேர்மாறாக இருக்கிறதுல எக்ஸ்பென்சிவான ஒரு ஐபோன் இந்தியாவில் தான் கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க பிடிச்சு வச்சிருக்காங்க. ஒருவேளை இப்போ ரீசெண்டாக நீங்க பார்த்துருக்கலாம், நிறைய விதமான சேல்ஸ் நடந்தது பிளிப்கார்ட், அமேசான்ல. ஐபோன் SE, XR, ஐபோன் 11 இதோடைய விலை எல்லாம் அப்படி பாதிக்கு பாதி வந்து குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம். 50,000 ரூபாய்க்கு ஐபோன் 11 வாங்க முடியும். XR 37,000 ரூபாய்க்கு, அதே போல SE பார்த்தீங்கன்னா வெறும் 30,000 ரூபாய்க்கு. இருக்கிறதுல சீப்பஸ்ட் இந்த ஐபோன்ஸ் எல்லாம் இந்தியாவில் தான் கிடைக்கும். ஆனால் அதுக்கு நேர்மாறா பார்த்தீங்கன்னா இந்த சைடு இப்போ வந்து புது மாடலுடைய விலை எல்லாம் எங்கேயோ இருக்கு. காரணம் நான் ஏற்கனவே சொன்னது போலதான், இந்த பழைய மாடல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து சென்னையில இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்ல, ஃபாக்ஸ்கான் பிளான்ட், இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்தியால இருந்தே வந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால டாக்ஸ் நிறைய கட் ஆயிடுச்சு. நிறைய விதமான ப்ரொடக்ஷன் இங்க இருந்தே ஆகிறதுனால விலை ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. பட் ஐபோன் 12 முழுக்க இன்னும் வெளியில இருந்து தான் வந்துட்டு இருக்கு. மேபி வரக்கூடிய லீக்ஸ் பிரகாரம் பார்த்தோம்னா அடுத்த 2021ஆம் ஆண்டு அதை இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கு பிளான் இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி வர்ற வரைக்குமே இந்தியாவில் 2 கிட்னி கொடுத்து தான் போன் வாங்கக்கூடிய நிலைமை இருக்கு. அப்படி இருந்தாலும் ஒரு சில பேர் வாங்குறதுக்கு தயாரா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நீங்க கவலைப்படாதீங்க, ஐபோன் 12 வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்றவங்க இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. மேபி அடுத்த வருஷம் வரைக்கும் ஐபோன் 13 இல்ல 14 வரும்போது கண்டிப்பா பிரைஸ் டிராப் ஆகும். அப்படியும் இல்லையா, இந்தியால ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து டிராப் ஆகும். அப்ப வாங்கிக்கலாம். அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபன்னோட. நான் உங்களுக்கு துபாய்க்கு அனுப்பணுன்றதெல்லாம் என்னுடைய நோக்கம் கிடையாது. இந்த கோவிட் சிச்சுவேஷன் எல்லாம் வீட்டில் சேஃபா இருங்க. ஜஸ்ட் ஒரு ஆன்லைன்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த மீம், இதுக்கு உண்டான உண்மையான அர்த்தம் என்னன்றது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க துபாய் போறதை பத்தி நினைச்சு கூட பார்க்காதீங்க. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.